அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல வாழ்க்கை துணைவரின் குணநலன்கள், வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார், வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்ன, குடும்ப வாழ்க்கை பேசிக்கலா ஒரு பொது பலனா எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம். மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா ஒரு 90% எபோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே மேச ராசியா இருந்து வேற லக்னமா இருந்தீங்கன்னா ஒரு 50% எபோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் இந்த வீடியோ. இப்போ மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதலாம் வீடு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எதையும் வெளிப்படைத்தன்மையா பேசுவாங்க. மற்றவங்க மனசு புண்படும் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல இவங்க வெளிப்படையா பேசுறதுனால, மனசுல எதையும் வச்சுக்காம வெளிப்படையா பேசுறதுனால, வேகமா முடிவெடுக்கிறதுனால இவங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, உறவுகள்லயும் சில எதிரிகள், மறைமுக எதிரிகள் இவங்க வாழ்க்கையில நிறைய இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல கலகலப்பாவும் இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அதாவது சரின்னா சரின்னு சொல்லுவாங்க, தவறுன்னா தவறுன்னு சொல்லிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது நேருக்கு நேரா சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த மேஷத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் இந்த மேஷத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது துலாம். துலாமின் அதிபதி சுக்கிரன். அந்த பேஸ்ல தான் வாழ்க்கை துணைவர் அமைவார். இந்த கலஸ்திரஸ்தானத்தை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கை துணைவர் அமைவார். அந்த வகையில இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வசீகரமான தோற்றம், பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொறுமைசாலியாகவும் கொஞ்சம் இருப்பாங்க. நிறுத்தி நிதானமா செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. ஆனாலும் மேஷராசியை பொறுத்தவரை எதுலையும் வேகமாக இருக்கணும். முடிவுகள் அடிக்கடி எடுப்பாங்க. அந்த முடிவுகள் அடிக்கடி எடுக்கிறதுனாலையும் பாதிக்கப்படுவாங்க. பட் ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் எதையுமே ஆற போடுவாங்க, தள்ளி போடுவாங்க, அல்லது செய்யாமே கூட விட்டுருவாங்க. அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஆடம்பர வாழ்க்கை அல்லது லக்ஸூரியஸ் லைஃப், மெட்டீரியல் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அன்பு பாசம்ன்றது மேஷராசியில பிறந்தவங்க எதிர்பார்க்கிறதா இருக்கும். நிறைய பொசசிவாவும் இருப்பாங்க. அதையே வாழ்க்கை துணைவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் லக்ஸூரியஸ் லைஃப், வீடு வாங்குறது அல்லது கார் வாங்குறது, நல்ல உடை உடுத்துறது, அந்த மாதிரி நண்பர்களோட நேர செலவு செய்யறது, இந்த மாதிரி மெட்டீரியல் லைஃபுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வாழ்க்கை துணைவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைவா இருக்கும். அதனாலேயே இவர்களுக்குள் ஒரு வேரியேஷன்ஸும் கருத்து வேறுபாடுகளும் இருந்துகிட்டே இருக்கும். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். எதுலையும் சரியான முடிவுகளையே சொல்லக்கூடியவராக இருப்பார். நிதானமானாலையும் ஒரு சரியான முடிவை சொல்லக்கூடியவராக இருப்பார். இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் அப்படின்னாக்க, பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த மேஷத்துக்கு 7ஆம் பாவகம் துலாம். சுக்கிரன் தென்கிழக்கு. பொதுவாகவே இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தென்கிழக்கு இந்த திசைகளிலிருந்து வாழ்க்கை துணைவர் அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பொது பலன்தான். வாழ்க்கை துணைவர் வீட்டு அருகே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும், என்ன லேண்ட்மார்க் இருக்கும் அப்படின்னாக்க, இவங்க வாழ்க்கை துணைவருடைய வீட்டு அருகே பாத்தீங்கன்னாக்க ஒரு பெண் தெய்வம், மாரியம்மன் கோவில் அல்லது ஒரு துர்க்கை அம்மன், இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வம் கோவில் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ அல்லது ஒரு துணி கடை, இந்த மாதிரி ஒரு அயன் பண்ற கடை பக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சந்து குறுகலான சந்து போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க வீடு அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பெரும்பாலும் வணிகம் செய்யக்கூடிய ஏரியாக்கள்ல இருக்கக்கூடியதாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைவரின் வீடு அமையக்கூடிய இடம். அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க, மேஷத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது சா, சி, இந்த மாதிரி எழுத்துக்கள்ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது கா, அடுத்தது பா, பி, பா, அது மாதிரி பி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மா, நா, எம் என்ற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா எஸ், எம், அது கே, இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். வின்ற லெட்டர்ஸ்லயும் சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகும். வி, வா, அந்த மாதிரி லெட்டர்ஸ்லயும் ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். வெரிஃபை பண்ணி பாருங்க. வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்குனாலையும் கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைனாலையும் சொல்லுங்க. மேலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்றதே பார்க்கும்போது ஒரு ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு உடையவராகவே இருப்பாரு. பக்தியாவும் இருப்பாங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகக்கூடியவராக இருப்பார். ஆண் பெண் பேதமின்றி சகஜமா பழகக்கூடியவராக இருப்பாரு.
நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பாரு. ஆனா எதிர்பார்த்த நேசிப்பு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அஸ் அ ஹஸ்பண்ட் அஸ் அ ஒய்ஃப்ன்ற அளவுல தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஆனா உங்களுடைய நேசிப்பு என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே மேஷ ராசிக்கு வந்து காதல் திருமணம் ஏற்பட்டுடுது. சில பேருக்கெல்லாம் சின்ன வயசுலயே சீக்கிரமா கல்யாணம்னாக்க அது குறிப்பா அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் கூட ஏற்பட்டுருது. சீக்கிர திருமணம் என்றால் சொல்றேன் நானு. இல்லைன்னா லேட்டா மேரேஜ் ஆகுது. சில பேருக்கு மேரேஜே ஆகாம அஸ்வினிலையும் சரி, பரணி, கிருத்திகை இதுல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க லேட்டா மேரேஜ் ஆகவும் சில பேருக்கு ஆகுது. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல கல்யாணம் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு காதல் வந்து அது ஃபெயிலியர் ஆயிட்டு வேறொருத்தர் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல மேஷத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கையில பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறையவே பாதிக்கப்படுறாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ஒரு வாழ்க்கையை இருக்கும் போதே அல்லது வேற ஒரு நட்பு அல்லது வேற ஒரு உறவு சில பேருக்கு ஏற்பட்டுடுது. கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்கும் பட்சத்துல அதே போல சில பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலே சதா சச்சரவு, டிவோர்ஸ், பிரிவு அந்த மாதிரி போயிட்டு வேற கல்யாணம், மறு திருமணம் இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுது. இது வந்து அதிகம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு பொது பலனா சொல்லும் போது ஒரு 50% எபோ பீப்புளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. அப்படி இல்லைன்னா லேட்டா மேரேஜ் ஆகுது, மேரேஜ் ஆகுறதே வரியா இருந்துட்டு காலதாமதம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையிலேயே பொருத்தம் இருந்தா கூட இவங்க எதெல்லாம் அதிகமா நேசிக்கிறாங்களோ அதுலெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. அந்த வகையில வாழ்க்கை துணைவர் மேல அதிக அன்பு வைக்கிறாங்கன்னாக்க, ஆனா வாழ்க்கை துணைவருக்கு இவர் மேல அன்பு இல்லாம இருக்கும். சொல்றது கேட்காம இருப்பாங்க. ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தனித்தனியா இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஒரே வீட்லயே இருந்தா கூட பெருசா வந்து பாசம் இல்லாம இருக்கும். சப்போஸ் இவங்க அன்பு இல்லாம இருக்கிறாங்க, வாழ்க்கை துணை மேல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் சம்டைம்ஸ் வந்து அன்பு காட்டாம தனித்து இருக்கிறாங்க அல்லது வேற ஒரு உறவில் இருக்கிறாங்கன்னாக்க, ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் நிறைய நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க. இப்படி ஆப்போசிட்டாவே இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா. அதாவது இவங்க ரொம்ப பாசம் வச்சாங்கன்னா இப்படி இருக்கும், பாசம் வைக்கல இவங்களுக்கே வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு வெளியில இருக்கிறாங்கன்னாக்க இவங்களுக்கு மேல இவங்க வாழ்க்கை துணிவர் பாசம் வச்சிருப்பாங்க, அவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு தேவையற்ற அனுபவங்களை வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கல்யாணம் ஆகிறது லேட் ஆகும். ஆனா சில பேருக்குலாம் உடனே கூட கல்யாணம் ஆயிடும். ரொம்ப வெளிப்படைத்தன்மை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. கோபமும் பாத்தீங்கன்னாக்க அதிகமா இருக்கும். அஸ்வினியில பிறந்தவங்க கூட பாத்தீங்கன்னா கோபம் இருக்கும், ஆனா அவ்வளவு சீக்கிரம் வெளிக்காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் இனிமையா பேசி பாலிசா பேசி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் அதை வந்து நாசுக்கா சொல்லுவாங்க. ஆனா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. முகத்தில் அடித்தாற் போல வெளிப்படைத்தன்மை இருக்கும். அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு வேகம் இருக்கும். உடனுக்குடனே செயல்படணும், ஆர்ஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இமிடியேட் ஆக்ஷன் எடுப்பாங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி முன்ன பின்ன யோசிக்க மாட்டாங்க. ஒரு சான்றோர்களுடைய கருத்துக்கள் கேட்டு அல்லது பெரியவர்களுடைய கருத்துக்கள் கேட்டு அல்லது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலையும் சிறப்பா இருக்கும். ஆனா தனக்கு தோன்றியதே சரின்னு எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. இருந்தாலும் இவங்க கோபத்தால சில காரியத்துக்கு எடுத்துக்கிறது அல்லது வெளிப்படையா ஒருத்தர்கிட்ட உண்மையை பேசணும், ஒருத்தர்கிட்ட பத்தி நம்ம பேசணும்னு சொல்லி பேசியே அந்த இடத்துல வந்து சுச்சுவேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது ஒரு கூடி வரக்கூடிய வாய்ப்பை இவங்களே வந்து வார்த்தையாலே தவற விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் நேசிக்கக்கூடியவராக தான் வருவார், ஆனா லேட்டா மேரேஜ் ஆகும். சம்டைம்ஸ் சீக்கிரமா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா காதல் திருமணம் போன்றவை ஏற்பட்டுடும். இது வந்து கலஸ்தர தோஷம் இருக்கு, அந்த இவங்க காதலிக்கிறவருக்கும் கலஸ்தர தோஷம் இருக்குன்னா காதல் சக்சஸ் ஆயிடும். காதல் சக்சஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் சில ஈகோ கிளாஷ், கருத்து வேறுபாடோடு இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு காதல் கல்யாணம் பண்ணிட்டு நல்லாவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் போன்றவை ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு கூட காதல் ஏற்பட்டு அல்லது தாரதோஷம் இருந்து வேற ஒருத்தரோட தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் உண்டு. அடுத்ததாக இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பொறுத்தவரை கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகும். இவங்க டக்குன்னு வந்து காதலிச்சாலே அந்த காதல்ல ஃபெயிலியரா ஆயிடுது. அதே போல இவங்களுக்கு மேக்சிமம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ஆகுது. அதே போல இவங்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரை நிறையவே நேசிக்கக்கூடியவங்க தான், அன்பு காட்டக்கூடியவர்கள்,
ரொம்ப பொசசிவா நேசிப்பாங்க. ஆனா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்றது வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து கிடைக்காது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், ஈகோ கிளாஷ் இருக்கும். ஸோ கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பொறுத்தவரை இது புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம்ன்றனால இவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிடும். கல்யாணத்துக்கு பிறகு வசதி வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லேட்டா மேரேஜ் ஆனாலையும் கல்யாணத்துக்கு பிறகு வீடோ சொத்தோ வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது தாயாரின் வகையில் அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிருத்திகை மற்றும் பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. பொதுவாகவே மற்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இவங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமா நான் சொல்ல வர்றது. அது வாழ்க்கை துணைவராகட்டும், நண்பராகட்டும், அல்லது வெளியில பழகக்கூடிய சக பணியாளராகட்டும் அல்லது மேலதிகாரி ஆகட்டும், ரொம்ப அவங்களை கவனிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கும். சரியா இவங்களுக்கு வந்து இல் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க யாரை கண்டுகளையோ அல்லது இவங்க யாரை கவனிக்கலையோ அவங்களால உதவிகளும் அவங்களால நன்மைகளும் இவங்களுக்கு ஏற்படும். இதுதான் பேசிக்கான விஷயம் மேஷத்துக்கு. மேஷ ராசியை பொறுத்தவரை இப்ப விரையச்சனி நடக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் கொஞ்சம் சில விஷயங்கள்ல குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக தோஷங்கள் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சிறிய பிரிவு, சற்று பிரிவு, அதாவது தொழில் காரணமா கூட கொஞ்சம் பிரிஞ்சு கூட இருக்கலாம். அல்லது ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்துகிட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ கூட மீட் பண்ணலாம். தோஷங்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். அதனால குடும்ப வாழ்க்கை சண்டை பெருசா ஆகாம முழுமையாக பிரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதை பத்தி நிறைய நம்ம வீடியோக்கள் நம்மளுடைய இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்ல கூட நான் ஒரு வீடியோ ரீசெண்டா போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமா எந்தெந்த ராசிகளுடன் மேஷம் வந்து சேரக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இதுவும் ஒரு பொது பலன் தான். இப்ப மேஷ ராசிக்கு கன்னி ராசியோட சேரக்கூடாது. ஏன்னா வந்து 6ஆம் பாவகமா வருது. மேஷத்துக்கும் கன்னிக்கும் செட் ஆகாது அப்படின்றது தெரியும். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செட் ஆகாது. ஏன்னாக மேஷத்தின் அதிபதி செவ்வாய் தான், விருச்சிகத்தின் அதிபதியும் செவ்வாய் தான். ஆனாலும் ஈகோ கிளாஷோ ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுனால, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே போல மேஷத்துக்கு கும்பமும் பாத்தீங்கன்னாக்க செட் ஆகாது. கும்பமும் மேஷமும் சேர்றாங்கன்னா கூட ஒரு ஒத்துவராத குணம் இருக்கும். இவங்க பண்றது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பண்றது இவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அந்த வகையில் அது பிரிவுகளை ஏற்படுத்தும். ஸோ அப்ப வந்து இந்த ராசி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். மற்ற ராசியெல்லாம் சேரலாமான்னாலையும் அதற்கு கட்ட பொருத்தம், ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது மட்டும்தான் உண்மையிலேயே திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல இந்த மேஷத்துல பிறந்தவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதுன்னா பொதுவா முருகன் வழிபாடு ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பா பழனி மலைக்கு போயிட்டு வர்றது, பழனி முருகனை வழிபாடு செய்யறதுன்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும், கஷ்டத்தை நீக்கும். அதுவும் வேண்டிக்கிட்டு வந்து நீங்க வரீங்க, அதுவும் வந்து காலையிலேயே போய் விஸ்வரூப தரிசனத்தை பாக்குறீங்க, ஏதாவது ஒன்று வேண்டிக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை வேண்டிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே சொல்றேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.